ஆதிசங்கரர் மற்றும் சண்டாளர் இவர்களுக்கிடையே நடக்கும் விளையாடல் ஒரு நாடகம். சண்டாளனே, விலகிச் செல். புனித குருவின் வழியே நீ உன் ஒழுக்கமென்மையால் மாசுபடுத்துகிறாய் என்பதை நீ அறியவில்லையா? நான்கு வேதங்களில் உயர்ந்த அறிஞர் ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியார். அவர் அனைத்து வேதங்களின் களஞ்சியமாகவும் உன் முன்னால் நிற்கிறார். உன்னால் அவரை காண முடியவில்லையா? சந்தியா பூஜைக்கு போகின்ற பிராமணரை செல்ல விடாமல் தடுப்பது எந்த ஒரு நபருக்கும் ஈர்வானது என்பதை நீ மறந்து விடாதே. என்னை போன்ற புறக்கணிக்கப்பட்டவர்களால் நீங்கள் பேசும் அறிவார்ந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஓ உன்னத பிராமணரே, எனக்கு சற்று விளக்குங்கள். யார் விலகிச் செல்ல வேண்டும், நானா அல்லது எனது உடம்பா? நீங்கள் இந்த உடலை குறிக்கிறீர்கள் என்றால் உங்களை போலவே 1000 பொறிகளான அவன் உடல் தான் எனக்கும் உள்ளது. அதுவே ஆத்மா என்றால் அதை விலகச் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது எங்கும் வியாபித்து நிற்கிறது. எனவே சொல்லுங்கள், யார் விலகிச் செல்ல வேண்டும்? நீங்கள் சண்டாளர்கள் மாடியை உடுத்திருக்கிறீர்கள், ஆனால் ஞான சாஸ்திரங்களை பேசுகிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் அனைத்தும் அறிவின் சாரத்தை விளக்குகிறது. ஆகவே நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக. ஓ குருவே, நான் பெரும் அறிஞன் அல்ல. நீங்கள் பேசும் அறிவின் பல்வேறு விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு என் எளிய மனம் கேள்வியால் மிகவும் குழப்பமடைந்திருக்கிறது. பிரம்மன் என்பது அனைத்து நீர்நிலைகளிலும் பிரகாசிக்கும் சூரியனை போலவே ஒவ்வொரு உயிரினத்திலும் பிரதிபலிக்கிறது அல்லவா? அப்படி இருக்க பிராமணனுக்கும் சண்டாளனுக்கும் வித்தியாசம் இங்கே. பாத்திரத்தின் வெளியே பூசப்பட்ட கலவைதான் உள்ளே இருக்கும் சுத்தமான தண்ணீரின் தன்மையை மாற்றுகிறதா? ஓ சங்கரா, நீர்க்குமலை போல் நிலையற்ற இந்த உடலுடன் எப்படி நீ உன்னை அடையாளம் கண்டு கொண்டாய்? இந்த மாயின் விளையாட்டு விசித்திரமானதே. அறிவானவரோ அறிவற்றவரோ இருவரையும் சமமாகவே அனுப்பியிருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியாது. தயவு செய்து உங்களை வெளிப்படுத்துங்கள். जय सारा।